ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்றைக்கி கிளாஸ் 4 பார்க்க போகிறோம். எல்லாருமே அதுக்கு முன்னாடி எப்படி கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு கேட்டுட்ருக்கீங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் லிங்க்கு கொடுக்குறேன். ஸோ அதில் போய்ட்டு அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கேளுங்க. இப்போ வந்து வெயின்ஸுங்கிற டாபிக் பார்க்க போகிறோம். வெயின்ஸ்னால் ஒரு லைன் போட்டு ஒரு டாட் வச்சு அதுலேருந்து மேலே லைட்டாக இழுக்க போகிறோம், அவ்வளோதான். ஒரு லைன் வந்து குட்டியாக போட போகிறோம். அதுலேருந்து ஒரு டாட் வச்சு நெக்ஸ்ட்டு அந்த டாட்டை வந்து மேலே வரையும் இழுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் சிம்பிள் வெயின் பார்க்க போகிறோம். சிம்பிள் வெயின்னா ஃபஸ்ட் நம்ம ஒரு கொடி மாதிரி வரைஞ்சிக்கணும். வரைஞ்சிட்டு அதில் வந்து நம்ம வெயின்ஸ் வரைய போகிறோம். அதுதான் வந்து சிம்பிள் வெயின்ஸ். நான் எப்படி வரைகிறேன்னு பாருங்கள், அதை பார்த்து நீங்களும் வரையுங்க. இதுதான் வந்து சிம்பிள் வெயின்ஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து டியர் ட்ராப் வெயின்ஸ். நம்ம ஏற்கனவே 3rd கிளாஸில் வந்து டியர் ட்ராப் வரைஞ்சோம். அது பார்க்காதவங்க வந்து பார்த்துட்டு வந்து இது வரையுங்க. அதே மாதிரி ஒரு கொடி வரைஞ்சிட்டு நெக்ஸ்ட்டு அதில் வந்து டியர் ட்ராப்ஸ் வந்து வரைய போகிறோம். இதுதான் வந்து டியர் ட்ராப்ஸ் வெயின். அதுக்கு முன்னாடி என்ன நோட்டு போடணுன்னு கேட்டுட்ருக்கீங்க. ட்ராயிங் நோட் தான் போடணும். அதுதான் வந்து மெஹந்திக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து லீஃபி வைன். லீஃபி வைனில் வந்து நம்ம வந்து நான் எப்படி வரைஞ்சிருக்கேன்னு பாருங்கள். ஒரு அலை மாதிரி வரைஞ்சிருக்கேன். அந்த மாதிரி வரைஞ்சி அதில் வந்து வைன் வரையணும். அதுதான் வந்து லீஃபி வைன் சொல்லுவோம். நான் வந்து போடுற கிளாஸ் எல்லாமே நீங்கள் அந்த ட்ராயிங் நோட்டில் வந்து சிலபஸ்லேருந்து எழுதிக்கிட்டே வாங்க. லாஸ்ட்டு கிளாஸ் முடிகிற வரையும் அந்த நோட்டில் முடிச்சு வைங்க, ஓகேவா? டெய்லி ஒவ்வொரு பேஜ் எடுத்து ஒவ்வொரு கிளாஸ் வந்து எழுதுங்க. நெக்ஸ்ட்டு வந்து வேவி லைன் எப்படி வரைகிறேன்னு பாருங்கள். அலை மாதிரி நிறையா அலை மாதிரி வரைஞ்சி அதில் அந்த சென்டரில் வந்து வெயின் வரையணும். அதுதான் வந்து வேவி வைன். நெக்ஸ்ட்டு வந்து நெகட்டிவ் வைன்னா 2 கொடி மாதிரி வரைஞ்சி அதில் வந்து நம்ம வெயின் வரைய போகிறோம். இதில் வந்து சென்டரில் நம்ம ஒரு கோடு போட போகிறோம், ஓகேவா? நெக்ஸ்ட்டு கோடெல்லாம் போட்டு முடிச்சுட்டு இதில் வந்து லாஸ்ட்டு பார்டர் கொடுக்கணும். லாஸ்ட்டு பார்டர் கொடுத்தோம்னா அந்த டிசைன் வந்து நல்லாயிருக்கும். அதுதான் வந்து நெகட்டிவ் வெயின். நெக்ஸ்ட்டு வந்து இன்வர்ஸ் வெயின்னா என்னென்னா, நம்ம இதில் வந்து 2 கொடி மாதிரி வரைஞ்சி அது உள்ளே வந்து நம்ம வெயின் வரைய போகிறோம். அதுதான் வந்து இன்வர்ஸ் வெயின். நான் எப்படி வரைகிறேன்னு பாருங்கள். அதே மாதிரி வரைஞ்சி ஆப்போசிட்டில் ரெண்டுமே டச் பண்ணக்கூடாது. டச் பண்ணாமல் பார்க்குற மாதிரி அந்த மாதிரி வரையணும். அதுதான் இன்வர்ஸ் வெயின். நெக்ஸ்ட்டு வந்து காஃபி பீன் வைன்னா இதுலேயுமே 2 வரைஞ்சி அது வந்து ரெண்டுமே ஜாயின் பண்ணுற மாதிரி போட்டு வைன் வரையணும். அதில் வந்து நம்ம நடுவில் ஒரு கோடு போட்டு ஒரு சைடு வந்து கலர் பண்ணணும், இன்னொரு சைடு வந்து கலர் பண்ணக்கூடாது. நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். மேலே வந்து ரைட் சைடு, கீழே லெஃப்ட் சைடு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஃபெதர் வெயின்னா என்னென்னா, ஒரு கொடி மட்டும் வரைஞ்சி அதில் வந்து வைன் வரைஞ்சி நம்ம வந்து கலர் பண்ணணும். மேலே அந்த சிம்பிள் வைன்லனா நம்ம வரையும் போதே கலர் கொடுக்குற மாதிரி பண்ணணும். கீழே அந்த ஃபெர்தர் வெயினில் வந்து நம்ம இது வரைஞ்சி நம்ம கலர் கொடுக்க போகிறோம். ஸோ அதான் வந்து ஃபெர்தர் வெயின். மேலே அந்த நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ்க்கு வந்து நான் வந்து பார்டர் கொடுக்கல. ஸோ நான் வந்து இப்போ பார்டர் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து மிக்ஸ்டு வெயின்னா நம்ம மேலே வரைஞ்சோம்ல, டியர் ட்ராப்ஸு, சிம்பிளு, நெகட்டிவு, ஃபெர்தர் வெயின், அதே மாதிரி வந்து கீழே வந்து மிக்ஸ் பண்ணி எல்லாமே வரைய போகிறோம். அதுதான் வந்து மிக்ஸ்டு வெயின். நெக்ஸ்ட்டு கன்வர்ஸ் வெயின்னா என்னென்னா, வெயின் வரைய போகிறோம். மேலே வந்து நம்ம டார்க்காக ஷேடோ பண்ண போகிறோம், கீழே வந்து லைட்டாக ஷேடோ பண்ண போகிறோம். இதுதான் வந்து கன்வர்ஸ் வெயின். நான் எப்படி வரைகிறேன்னு பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் வந்து டெய்லி நான் கொடுக்குற கிளாஸ் வந்து முடிச்சு வைங்க. ஏன்னா நான் 2 டேஸ்க்கு 1 டைம் தான் வீடியோ போடுவேன். ஸோ நீங்கள் வந்து முடிக்க ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ஓகேவா? நீங்கள் வந்து அந்த டெலகிராமில் ஜாயின் பண்ணிட்டு அதில் நேம் கொடுங்க. நெக்ஸ்ட்டு கம்பைன் வெயின்னா ஒன்றும் இல்லை, ஒரு சைடு நம்ம வெயின் நல்லா வரைவோம், இன்னொரு சைடு வந்து மிக்ஸ்டாக வரைவோம். அதுதான். இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சு. ஸோ பார்த்துக்கோங்க, இதோட முடிஞ்சு. தேங்க்யூ ஸோ மச். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.